மழையில உனக்கு ஸ்டைல் கேக்குதே. போட போட. எம்புட்டி இருக்குது ஆசை ஓ மேல அத காட்ட போறேன். குரூப் போட்டோ எடுக்கணும் எல்லாரும் வாங்க டக்குன்னு வாங்க சீக்கிரமா எடுத்துருவோம். மழையில உனக்கு ஸ்டைல் கேக்குதே. ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாவோட அவுட்ஃபிட் பாருங்க. வாங்குனதெல்லாம் வீணாக்க கூடாது இல்லையா? மழை பெஞ்சாலும் வெய்ய பெஞ்சாலும் எல்லாத்தையும் போட்டுடணும். அதனால சொல்லிட்டு எல்லாமே போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல நல்லா குளிச்சுட்டு இப்போ வந்து சுத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம். என்ன ஒண்ணு லைட்டா மழை பெய்யுது. மழை மட்டும் பெய்யாதுங்க இந்த ஜாலியா இருந்திருக்கும். ஆனா மழையில நாங்க வந்து என்ஜாய் பண்ணுவோம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா கிளம்பிட்டாங்க. வேன்ல டிக்கில எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம டிஃபன் சாப்பிட்டு அப்படியே எந்த சுத்தி பார்க்க போறோம்னு தெரியல. அப்படியே சுத்தி போய் பார்க்கலாம். ஓடு 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 மழை பெய்யுது ஓடு. மழை நிறைய பெய்யுது. பட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அவுட்ஃபிட். ஜஷிதா அவுட்ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன். சோ பேபியோட அவுட்ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். நான் ஒரு டி-ஷர்ட் எடுத்தேன். பேபி வந்து பாத்தீங்கன்னா இந்த டி-ஷர்ட் போட்டுருக்காரு. வா பேபி உள்ள போயிடலாம். மழையில நனைஞ்சிரும் போலயே. ஓடே ஓடே. சங்கீதா பலாப்பழம். இங்க ஒண்ணு இருக்கு அங்க ஒரு நடுவுல ஒண்ணு தொங்குது பாரு. வேனுக்கு நேரா வேனை நிப்பாட்டி மேல இருந்து பறிச்சுக்கலாம். நிறைய மரம் இருக்கு அவர் அதெல்லாம் கூட இருக்கு பாரு. ஃபுல்லா கேரளா தானே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வயநாடுல இருக்கோம். அவுட்ஃபிட் பாருங்க. ரஷ்மிதா அப்பாட்ட காட்ட. டவுசர் டி-ஷர்ட் வாட்ச் ஷூ. இப்போதான் டூருக்கு கிளம்புற மாதிரி நாங்க ரெடி ஆகிருக்கோம். மழை அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா விடுது பேஞ்சிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் ஜாலியா மழையில நாங்க கிளம்பிடுவோம். நல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு. போலாம். வயநாடுல இருந்து அடுத்த பிளேஸுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சுத்தி பார்க்க போலாம். எங்க சுத்தி பார்க்க போறேனே தெரியல. பஸ்ல உட்கார்ந்து வேன்ல அப்படியே சுத்தி பார்த்துட்டு ரோட் அப்படியே சுத்தி அப்படியே பார்த்துட்டே போக வேண்டியதா. ஏன்னா சுத்தி சுத்தி தான் வளைஞ்சு வளைஞ்சு கூட்டிட்டு போறாங்க. அப்படியே சுத்தி சுத்தி காட்டிட்டு போறாங்க. அப்படியே பார்க்க வேண்டியதா மலையெல்லாம். சுரேந்திரா இதுவா எங்கேயுமே போக மாட்டோம். மத்த ரெசார்ட் போய் ஸ்விமிங் பூல்ல குளிக்கிறோம். அதேதான். அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு போச்சு. ட்ரிப் முடிஞ்சு போச்சு. நீ வீட்ல டெய்லி குளிக்கலனா அவள்தான் நீ சொல்லிட்டா. இல்ல அப்படி இல்ல. உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க ஸ்விமிங் பூல் கட்டி தர சொல்லுங்க. ஆள் குளிப்பேன். ஆமாடே கீழ. ஆளே நம்ம கேங் தான் வரும்போது நினைக்கிறேன். ஆமா. நம்ம வேன்காக ஃப்ரீயா. கேரளா சாப்பாடு எப்படின்னு பார்க்கலாம். கேரளால வந்து சாப்பிட்டு வந்திருக்கோம். ஓகே ஓகே. வயநாடு இது. வயநாடு ஃப்ரெண்ட்ஸ் வயநாடு நீ சுத்தி பார்க்க போறோம். மோர் குழம்பு. தேங்காய் சட்னியா. ஃப்ரெண்ட்ஸ் பூரி நல்லா இருக்கு. ஆமா ஈரோஸ்ட் தேங்காய் சட்னி. ஒரு ஃபுல் கட்டு செமையா சாப்பிட்டாச்சுப்பா. நல்லா இருந்தது எல்லாமே. இங்க வாழ்வே ஃபுல்லாவே இங்க வீடுலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்க. ஃபுல்லா மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நல்லா மரம் காத்து செமையா இருக்கு. நிறைய மாமரம் இருக்கு பேபி. பலாமரம் தான் நிறைய இருக்குன்னு பார்த்தேன். ஆனா மாமரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நிறைய மாங்காவோட வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க பார்க்க. வேற லெவல் ஏரியா. வீடுலாம் நல்லா கட்டியிருக்காங்களா பேபி? அது மாதிரிதான் கட்டியிருக்காங்க பேபி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா பனசுரா சாகர் டேம் வயநாடு கேரளா ஹைடல் டூரிசம் சென்டர். இவ்வளோ நேரம் மழையே பெய்யல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து வண்டி நிப்பாட்டினோம் மழையே வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாளுக்கு ஒரு கொடை ரெயின் கொடை எல்லாமே வாங்கியாச்சு. யஷிதா கொடை தான். ஆமா மழையே பெய்ஞ்சாலும் பரவாயில்ல. நாங்கள் சுற்றுலாவை சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக போகணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாப்பா. பிரதாப் கிட்ட ஜஷிதா ஒப்படைக்கல. ஜஷிதா கிட்ட பிரதாப் ஒப்படை கையை பிடிச்சி ஈத்துன்னு போறாரு. பரவாயில்ல நிறைய பேர் தான் வந்திருக்காங்கல்ல. டூரிஸ்ட் பிளேஸ்னா கூட்டமா தான் இருக்கும். அப்படியே போய் சுத்தி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொடை வாங்கிட்டு வந்தோம். என்ன பிரதாப் கொடையோட நிலைமை இப்படி ஆகிடுச்சு. அதேதான். இங்க பண்ற நீ பாட்டு பாடாம எடுக்க மாட்டீங்க. பாட்டு பாடிட்டாங்க ஜஸ்ட். பேபி பழனி படிக்கிற மாதிரி இருக்கு.
சங்கீதா ஒரே நாள்ல வெயிட்ட குறைச்சிடாருன்னு நினைக்கிறேன். 4 நாள் இது மாதிரி டூர் கூட்டணும் பேபி. காலையில ஒரு மணி நேரத்துக்கு மேல ஸ்விம்மிங் பூல்ல ஸ்விம் பண்ணேன். இப்போ இவ்வளவு பேர் படிக்கட்ட அங்க இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன். டேம். ஆமா, நம்ம வீட்டுக்கு போறதுக்காட்டி மாதிரி நீ 4 கிலோ நான் குறைஞ்சிருக்கோம். எடை போட்டு பாப்போம். செம்மையா இருக்கு போறாங்க. சூப்பரா இருக்கு லொகேஷன். இந்த ஊர் பேபி மேகலாம் தண்ணியில விளையாடுறது பாக்குறாரு அவரு. விடாதா அவரு. அதேதான். அவ்வளவுதான், மழை வரும்போது எடுத்து போடுங்க. ஓகே ஓகே. வா வா. செம்ம காத்தடிக்குது பேபி. என்ன டேம்ல தண்ணி இல்ல? அவ்வளவுதான் தண்ணி இருக்கு. அவ்வளவுதான் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா காத்தடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி தான் கம்மியா இருக்கு. ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன் நானும். செம்மையா இருக்கு. வியூ பாயிண்ட் செம்மையா இருக்கு. ஆமா, காத்து பயங்கரமா அடிக்குது. கிளைமேட் கொஞ்ச நேரம் மழை பெய்யுது. அந்த மழை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா மழை கட்டு இது மாதிரி சூப்பரா என்ஜாய் பண்ணலாம்ப்பா. ஆமா. சஷ்விதா காத்து இப்படி கை கிட்ட இப்படி கை அப்பா பண்றாரு பாரு. 2 கை தூக்க. சூப்பரா இருக்கு. ஜஷ்தா அண்ணா ஜாலியா தான் டூர் என்ஜாய் பண்ணிட்டு வரேன். நல்லா போன பறந்துரும் போல பேபி விட்டா. மேகம் பாரா எந்த அளவுக்கு அப்படியே மேல வருது. கருப்பா வருதுன்னு கொஞ்ச நேரத்துல மழை வரும்னு நினைக்கிறேன். குரூப் போட்டோ எடுக்கணும். எல்லாரும் வாங்க, டக்குன்னு வாங்க, சீக்கிரமா எடுத்துருவோம். வா 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 வா, டக்குன்னு எடு. நில்ல. போலாம். பாய். குல்லாவா? பெரிய குல்லா, பெரிய அனகொண்டா வரும். இவ்வளவு நேரம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. மழை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு ரெயின் கோட்டை போடு. மழை வந்துருச்சு. கொடை பறக்க போகுது. மழை வர்றதே நல்லாவே தெரியுது. எல்லாரும் கொடைய மாட்டுங்க. போட ரஷிதா கொடை பெரிய குல்லா. நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேனுக்கு போறாங்க. நான் போயிட்டு அங்க மசாலா ஐட்டம் எல்லாம் விக்குன்னு சொன்னாங்க. மசாலா நிறைய இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷான மசாலா கிடைக்கும் சொல்லிட்டு வாங்கி வரதுக்கு போறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா? ஆமா பேபி. சரி, என்னதான் வச்சிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். எக்ஸிபிஷன் டைமிங் என்ன தெரியல. எல்லாம் போட்டிருக்க வயநாடு எக்ஸிபிஷன் ஹால்னு. பலாப்பழம் ரொம்ப நிறைய ஒரு எத்தனை நிறுத்தி வெட்டிய வான்ல போட்டு எடுத்துன்னு போய். அதேதான் நான் இது வாகமான் போறப்பன்னு நினைச்சேன். ஒரு பலாப்பழத்தை ஆடையே போடலாமான்னு. கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. கொட்டாங்குச்சில சூப்பரா கரண்டி எல்லாம் பண்ணிருக்காங்க. சூப் மொண்டு ஊத்தி குடிக்கலாம். வா வா வா. விதை வளருமான்னு பாரு. விதை வித்த முக்கியம் கிடையாது, நம்ம வீட்டுல வளரணும். அது சில்லி லாங் கிளைமேட் ஏத்த மாதிரி தான்றீங்களா? ஆமா, நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் எதுவுமே வளராதுன்னு நினைக்கிறேன். கேட்டுக்க. ஏலக்காய் மாதிரியே தெரியல. ஏலக்காய் தான் அது. கேட்டுக்க. சரி, இது தாங்க. இது எப்படி பேக் பண்ணி எவ்வளவு வேணும்? 50 கிராம் 60 ரூபாய்.
சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. டேம் போய் பார்த்தோம்ல, டேம் போய் பார்த்துட்டு லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே பண்றதுக்காக வந்துட்டாங்க. பாருங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கா, எல்லாரும் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மழையிலே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம வந்து வயநாடுல தான் என்ஜாய் பண்ண வேண்டியதான். வயநாடுல தான் இருக்கோம். இங்க நம்ம ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நாளைக்கு வேற எங்கன்னா போவோம்ல. ஆமா சூப்பரா இருக்கு. வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு. நல்லா இங்க எங்க பார்த்தாலுமே மரம் தான் பாத்தியா, நல்லா ஹைட் மரம். அங்க ஃபுல்லா இது மாதிரி தான் இருக்கு. பலாமரம் மாமரம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு பலாப்பழம் இருக்குது. 20 கிலோ இருக்கும் போல, நல்லா பெருசா இருக்குது. சூப்பரா இருக்குல்ல. அதான் ஹைட்டா இருக்கு. எவ்வளவு ஹைட் இருக்கு பாரு மரம்லாம். அங்க மரம் எல்லாமே நல்லா ஹைட். நான் குளிக்கிறதுக்கு தான் வெயிட்டிங். ரொம்ப நேரமா வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு இருக்காங்க. யோசிச்சுனே இருக்கேன். போல போல ஜாலியாக ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு நல்லா கேம்லாம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜே வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா பாடணும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. செம ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஃபயர் கேம்ப்லாம் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் மழை பெஞ்சதுனால அது மட்டும் பண்ணலை. சார் நல்லா உள்ளே டிஜே போட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு இருந்தோம். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டே பாட வரல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் கை தான் உதறும், எனக்கு உதடே உதறுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே பாடினேன். ஸோ அதனால் ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணேன். எல்லாருமே ஆளுக்கு ஒரு பிடிச்ச பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாடினாங்க. பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டு டான்ஸ் கொஞ்ச நேரம் ஆடினோம். டான்ஸ் ஆடிட்டு அங்கேயே வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி ரூமில் ஃபுல்லாக சாப்பிட்டோம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டே கேரளாவில் தான் இருக்கும். இன்னைக்கு சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். கடைசியில் நைட்ல இருந்து மழை, சரியான மழை. இங்கே பாருங்க மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு, அப்படியே பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஆமா நேற்று என்ன பண்ணுச்சு, கொஞ்ச நேரம் மழை பெஞ்சு விட்டுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மழை. எல்லா இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மழை, பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. சேஃபா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகணும். நாங்கள் காலையில் குளிச்சுட்டோம். பாப்பா குளிக்க போறாராம் ஸ்விம்மிங் பூல்ல. ஸ்விம்மிங் பூல் குளிக்கிறத பார்த்துட்டு ஒரு குளிக்க போறேன்றாரு. நாங்களாம் குளிச்சுட்டோம்பா. லேடிஸ் எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டோம். சாப்பாடு வந்து சாப்பிட்டு எங்க சுத்தி பாக்குற மாதிரி நீ கோவிலுக்கு போறாங்கன்னு சொன்னாங்களா, அதனால வந்து சுடிதார் போட்டாச்சு. சுடிதார் போட்டுட்டேன். ஆமா, ஊருக்கு போற வழியில வந்து பாத்தீங்கன்னா கோவில் இருந்தா பாத்துட்டு அப்படியே போலான்னு சொல்லியிருக்காங்க. பாக்கலாம். இன்னைக்கு நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட் வந்து பாத்தீங்கன்னா இதான் செமையா இருக்கு. ஆமா, என்ட்ரன்ஸ்ல ஒரு குட்டி சோஃபா, நல்ல பெரிய ஹால். ஆமா, வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. 2 பெட்ரூம். ஆமா, 2 பெட்ரூமும் பெரிய ஹாலு. அங்க வேனிட்டி ஏரியா பாத்தியா, அதுவுமே நல்லா இருந்தது. வேனிட்டி ஏரியா. இங்க ஒரு சோஃபா போட்டிருக்காங்க கார்னரா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசார்ட்லயே இவ்வளவு பெரிய கிச்சன். எல்லாமே பெரிய பெரிய வீடா தான் இருக்கு. ஆமா, நான் வர வழி ஃபுல்லா பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாவே நிறைய பெரிய வீடா இருந்தது. அழகா இருந்தது. அந்த ஓட்டு போட்ட மாதிரி தான். பிளைண்ட் அது பேரு. அது அந்த பிளைண்ட் இங்க பாருங்க. அதுவும் இந்த விண்டோஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்டீல் விண்டோஸ் தான். சூப்பரா இருக்கு, சூப்பரா போட்டாங்க. ஆமா, அது மாதிரி போடணும்னு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு ஆர்டர் தான் கொடுக்கணும். ஆமா, மூடி வச்சிடலாம். அப்படியே வந்து நாங்க ஸ்டே பண்ணியிருந்தா ஏன்னா டூருக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து வெளியில தான் எங்கேயும் டூர் போய் சுத்தி காட்ட முடியல. அட்லீஸ்ட் நம்ம ரூம் டூராவது பார்க்கலாம் சொல்லிட்டு அப்புறம் ரெசார்ட்டே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி காட்டிட்டு இருக்கேன். நல்லா பெரிய காட் போட்டு பெரிய குயின் சைஸ் பெட்டு, 3 பேர் படுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு பெரிய பெட்டு. நல்லா இருக்கா? செம்மையான வியூ. பலாமரம் வியூவா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருந்து தான் அந்த 2 பலாப்பழத்தை பாத்துக்கிட்டே இருக்கணும். போகும்போது பறிச்சுட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி பலாச்சலம் காட்டிட்டு இருந்தா அம்மா என் கையை பிடிச்சி கூட்டு வந்து காட்டுறாரு. வியூ, ஜன்னல் வியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய விண்டோ, நல்லா கர்டைன் போட்டு நல்ல பெரிய விண்டோ. சூப்பரா இருக்கு. இது மாதிரி பண்ணலாம். அப்படியே பெட்டுக்கு நேரம் இங்க ஒரு டிவி. சூப்பரா ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்திருக்காங்க. ஃபுல் சைஸ் கண்ணாடி வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள். நல்லா இருக்கு.
என்னம்மா ஜெஷிதா குளிக்கலையா? வர்றாரு ஜெஷிதா படிக்க விட்டுறோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம்ல தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ணிருந்தோம். இதே மாதிரி தான் எல்லா ரூமுமே இதேதான். அப்புறம் வந்து அந்த ரூம் இந்த ஒரு வீடே நம்ம புக் பண்ணியாச்சு. ஸோ 8 ரூம் மொத்தம், இங்க 2 அங்க 2 கீழே 4 மொத்தம் 8 ரூம் இருக்கு. இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சு அப்படியே சருவுல வெள்ளம் போற மாதிரி போகுது. தண்ணி ஆமா வயநாட்டுல வேற இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். வயநாடு வெள்ளம் மாதிரி எல்லாம் ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தது நேரம் தண்ணி மழை. ஆனா இங்க விடம்பல கொஞ்ச நேரம் மழை பெய்யுது, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுது. டிஃபன் வந்தா சாப்பிட்டு அப்படியே போற வழியில பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கனா பாக்குறோமா இல்ல நேரா வீட்டுக்கு போறோமா? என்னம்மா என்ன ஜெஷிதா? என்னம்மா இங்க பாரு என்ன சொல்லு அப்படி பலாட்டுவா? பலா சொல்ல பலாட்டு இங்க இருந்து அந்த பலாப்பழத்தை பாக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதா.